all, welcome back to Little Pandit channel. Namaste, வணக்கம். ஸோ நான் வந்து இந்த மாத்ராஸில் இந்த லாஸ்ட் செட்டு, அதாவது ஃபிஃப்த்து செட்டில் ஃபோர்த் ஒன் பா பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த அந்த செட்டோட மாத்ராஸ் பா ஃபா பா பா மா, அந்த செட்டோட மாத்ராஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பால நான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், டிப்ஸுன்னே சொல்லலாம். நீங்கள் இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிற பா லெட்டர்ஸை பார்த்தீங்கன்னா எல்லா பாலையுமே இந்த சுழி வர்ற இடம் வந்து அங்கே டச் பண்ணியிருக்காது. அதே மாதிரி ஒரு சில புக்ஸில் இந்த பாய் எப்படி போட்டிருக்காங்கன்னா இங்கே சுழி இங்கே வந்து சில சமயம் இப்படி டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாங்கிறது இப்படி தான். நம்ம தமிழில் ஆனாக்கு வந்து மேலே கோடு கிடையாது, ஹிந்தியில் கோடு உண்டு. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இந்த பாக்கு. இன்னொன்று, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதில் பால இந்த சுழிக்கு மேலே லைன் இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். இதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான். இங்கெல்லாம் வந்து நான் லைன் போட்டிருக்கும் போது ஒரு பக்கம் இந்த பக்கம் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் சிறுசாக இருக்கும். அதை வந்து நான் ஸ்பீடாக எழுதுறதுனால எனக்கு வர்ற ஒரு இதுதான். இங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா லைன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த பி, அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். பிங்கிற இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த லெட்டர்லாம் நம்ம எல்லாத்துலேயுமே பி எழுதும் போது ஃபுல்லாக கோடு போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஏன் இந்த பிக்கு நடுவில் கேப் இருக்குன்னா, இந்த ஒரு ஆனாங்கிற இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பாவோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த பார்ட்டுக்கு மேலே லைன் டச் ஆகக்கூடாது. அது ஒரு முக்கியமான ரூல். ஸோ அந்த மாதிரி லைன் தப்பாயிருச்சுன்னா, சின்ன கிளாஸஸில் அது பெருசாக தெரியாது, பெரிய கிளாஸஸ் ஆகும்போது அது வந்து பெரிய ஒரு மிஸ்டேக்காகவே பார்ப்பாங்க. ஸோ அதனால நம்ம அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ ஒரு தடவை நம்ம ஸ்பீடாக எழுதிடலாமா? நான் இங்கே எழுதுறேன், சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு தடவை கவனிங்க. பா பா, பி பி, பு பூ, பிரு பே, பை போ, பௌ பம் மா, பா. சாரி, கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்தேன்னா சாரி. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாத்ராஸே ரொம்ப வீடியோஸாக போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே மாத்ராஸ் வந்து போர் அடிக்கும். பட் நம்ம இதை பார்த்து தான் ஆகணும். நம்ம இன்னும் போகிற ஃபியூச்சர் வீடியோஸுக்கு எல்லாமே மாத்ராஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மாத்ராஸ் தான். ஸ்வரோட சேர்ந்து மாத்ராஸ் மட்டும்தான் வரும். ஸ்வரும் வரும், இது வெஞ்சனும் வரும். பட் அதிகமாக யூஸ் பண்ணுறது வெஞ்சன் தான். இந்த ஊங்கிறதெல்லாம் ஹிந்தி டெக்ஸ்ட் புக்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு பதில் இந்த மாத்ரா சவுண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை ஒவ்வொரு வேர்டோட ஒவ்வொரு எழுத்துக்களோட மாத்ராஸை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இந்த இதில் இந்த ஒரு லைன் போடக்கூடாது. ஸோ நம்ம ஒரு தடவை எழுதி பார்த்துக்கலாம். பா பா எப்போ எழுதும் போதும் இந்த இதில் டச் பண்ணக்கூடாது லைன். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பி, இப்போ பி எழுதுறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இப்படி ஒரு கோடு போடணும். இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பா இருந்தாலும் சரி, எந்த தப்பும் கிடையாது. இப்போ பி இங்கே எழுதும் போது இப்படி கோடு போட்டுட்டோன்னு வைங்களேன், நம்ம இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு மட்டும்தான் போடணும், நடுவில் போடக்கூடாது. ரூல்டு புக்கில் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கோடு வரும். பட் நம்ம போட போகிற கோடு இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கும். பி பி, இப்போ பாருங்க, பிக்கும் இங்கே மட்டும்தான் போட்டிருக்கேன். பி பூ பூ, பிர, பார்த்தீங்களா, பிர. பே பே, பை போ, பௌ பௌ, பம் பஹ். இதுதான் இந்த பா. ஸோ இந்த ஒரு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த பாங்கிற இந்த ஃபர்ஸ்ட் இந்த சுழியில ஆனாங்கோட அந்த ஆங்கிற அந்த சவுண்டு வர்ற இந்த சுழியில பின்னால வர்ற கோடுல எல்லாத்துலயுமே கோடு போட்டிருப்பேன். இந்த ஒரு இதுல மேல கோடு போட்டிருக்க மாட்டேன். அதுதான் அந்த அதோட ரூல். ஸோ இன்னொரு தடவை ஸ்பீடா ரீட் பண்ணிடலாம். பா பா, பி பி, பு பூ, பிரு பே, பை போ, பௌ பம் பஹ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பாவோட ஃபார்மேட். இந்த ஒரு சின்ன டிப்ஸை இந்த பாலை வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ குழந்தைங்க எப்போதுமே அந்த லெட்டரோ வேர்டோ இருக்கட்டும் ஹிந்தியில், அது எழுதுனதுக்கு அப்புறம் மேலே கோடு போட ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. தயவு செஞ்சு மேலே கோடு போட்டு ஹிந்தி லெட்டர்ஸ் எழுதக்கூடாது. அது ஒரு மிக முக்கியமான ரூல். ஓகேவா?
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன், சாரி மறந்துட்டு நடுவில் சொல்கிறது. குழந்தைங்க தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது குழந்தைங்ககிட்டே சொல்லலாம், நீங்கள் மாத்ராஸ் ஃபுல்லாக வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹிந்தியில் ஸ்வராட்சர் 13 இருக்கும் இல்லையா, அதே மாதிரி மாத்ராஸ் ஒவ்வொருக்கும் 13 மாத்ராஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இப்படி கவுண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. மாத்ராஸ் எது இல்லையோ அந்த ஆர்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தயவு செஞ்சு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க, ப்ராக்டிஸ் பண்ண வைங்க நம்ம குழந்தைங்கள.